நம்ம இப்போ பார்க்க போகிற ஏரியா ராணி அண்ணா நகர் ஹவுசிங் போர்டு தாங்க. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா எப்பவுமே கூட்ட நெரிசல் கலகலன்னு இருக்கக்கூடிய ஊர் தாங்க இது. இந்த ஏரியாவில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை மட்டும் பெரும் பிரச்சனையாக இருக்குங்க. ஏரியாவில் பசங்களுடைய கூட்டம் ரொம்ப பெருசுங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ரொம்ப ஊரே அலப்பறையாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஊர் உள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. வாங்க இந்த ஊருக்குள்ளே என்னதான் நடக்குது, என்ன கதைன்னு இந்த படத்துள்ள போய் பார்க்கலாம். ஆமா காவியா, ஆமாங்க ராணி நகர் கொண்டு தண்ணி வரி எல்லாம் கட்டியாச்சாமா? சங்கத்துக்கு ரசீது வந்து சேர்ந்துச்சா? வந்து சேர்ந்துச்சு சார். ஐயா சும்மா என்ன கத்தினேங்கிற? மணி 10 இவ்வளவு நேரம் தூங்கி நிற்காங்க. 2 குடம் தண்ணி சும்மா உயிரை தவிர சும்மா அக்கா ப்ளீஸ்க்கா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அந்த தண்ணி மோசமான சண்டை போடுவாங்க. நீங்க பிடிச்சிங்க எப்படி நல்ல உள்ள. அது வந்து 4 மாசம் ஆகுது. ஓ 2 கூட தண்ணி விட்டு வை, போயிட்டு வந்துடுறேன் சரியா? ஏய் வாடா பொறி, இங்க வாய. ஏய் பொறி, அதோ போதே அந்த பொண்ணு பேர் என்னடா? அதோ போதேடா. அந்த அக்கா பேரு திவ்யானா? திவ்யா திவ்யா திவ்யா. ஐயா நல்லவா? ஏய் அப்படிலாம் வேணாடா, பட நத்து நத்து சரிடா பண்ணலாம். அப்போ நான் வரேன் சார். அம்மா சொல்லுங்கம்மா. என்னையா பண்ற? இன்டர்வியூ போனியா? இன்டர்வியூ முடிஞ்சுமா? ரெக்கமெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணாம வெளியே போக சொல்லிட்டாங்கம்மா. என்னையா சொல்ற? என்ன ஆச்சு? எவ்வளோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கி படிக்க வச்சிங்க, ஆனா என்னுடைய படிப்பையும் என்னுடைய திறமையும் கொஞ்சம் கூட அவங்க மதிக்கவே இல்லைம்மா. பணம் இருக்கா, ரெக்கமெண்ட் இருக்கா, எனக்கு யாரு தெரியும்னு கேட்குறாங்கம்மா. சரி விடுயா, வேற பாத்துக்கலாம். நானும் இதே ஒரு ரெக்கமெண்டோட உள்ள போயிருந்தா நானும் ஒரு இன்ஜினியர் தானம்மா. ஆமாயா, என்னத்தான் சொல்றது இந்த உலகத்துல? இந்த உலகமே இப்படிதான் இருக்கு. சரிம்மா, நான் ரூம் போயிட்டு ஃப்ரீ ஆயிட்டு கூப்பிடுறேம்மா. சரி பாத்து போயா.
ஏய் யார நீ என்னடா வேணும் உனக்கு? எனக்கு தெரியா நான் தான் அந்த அக்கா இது கூட தண்ணி நல்ல உள்ளோம். அதுக்கு என்ன? இல்ல அது கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் லவ்வா? இல்ல இல்ல பேசுவோம் சொல்லிட்டு அவங்க யார் தெரியுமா உனக்கு? என் பிள்ளைங்களாம் வந்து உன்னை நாஸ்தி பண்ணிடும். ஒண்ணு இல்லாத காதலுக்கு சீனு சீனு காதல் பண்ண ஆவுறாங்க டானே டானே பேஸ்புக்ல பேச போட்டா போடுற போட்டோ வாட்ஸ்அப்ல வாட்ச விட்டு காட்டுறேன் டாட்டா இருக்கு ஜாலியா கொஞ்ச நாள் காலியா இருக்கு ஜாலியா கொஞ்ச நாள் காலியா ஜிட்டாக்க 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 பூசில தான் நுழையாத நூலு நூலு இந்த காதல் பத்தி பாட போற பாட்ட கேளு அலையோடு அலை மோதும் காதல வேணும் பீச்சில தான் பறக்குதுங்க காதல மானம் சொல்லுறத கேட்டுக்கோ லைஃப் நீயும் மாத்திக்கோ சொல்லுறத கேட்டுக்கோ லைஃப் நீயும் மாத்திக்கோ ஜிட்டாக்க 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 அப்போ கண்ணதாச காதல் எல்லாம் மறையாத உண்மைங்க இப்போ உள்ள காதல் எல்லாம் அசையாத பொம்மைங்க இருக்குது ட்விஸ்டுங்க லவ் வர பெஸ்டுங்க இருக்குது ட்விஸ்டுங்க லவ் வர பெஸ்டுங்க சொல்லுறத கேட்டாச்சா நீங்க கொஞ்சம் திருந்துங்க சொல்லுறத கேட்டாச்சா நீங்க கொஞ்சம் திருந்துங்க ஜிந்தாக்கா டிக்கு டிக்கு ஜிந்தாக்கா டிக்கு டிக்கு ஜிந்தாக்கா டிக்கு டிக்கு ஏன்னா பாட்டு பண்ணா தெரியுதுவா? நான் தான் சாவுல டான்ஸ் ஆடுறேன் தெரியுமா உனக்கு? நான் என்னமா ஆடுவேன் நான் பேச முடியாது என்கிட்ட சொல்லிட்டேன். கிளம்பு கிளம்பு. ஏய் நான் கானா பண்ணாதான் உன்னால டான்ஸ் ஆட முடியும். அடி போ. ஓய் ஏய் கண்ணா ராணி நகர் பங்களா தெரியும்ல? ஆமாய்யா. அந்த காலத்து பங்களா அது ராஜா பங்களா. அது மொட்டை அடிக்கணும் பெருகணும் சுத்தம் பண்ணா வெள்ளை அடிக்கணும் பார்த்து என்ன முடிச்சு விட்டுறியா? பேய் பங்களான்னு சொல்றாங்க. யாரையா வருவாங்க? எங்க பேய் பங்களா பிசை பங்களா பங்களா பார்த்து ஊரே கொண்டு போயா எதனா தேவைன்னா போட்டு தரேன்.